அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ 26வது வசனத்துலேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை பாருங்கள். இன்னல்லாஹ லா யஸ்தஹீ ஐயத்ரிப மஸலம் மா பஊஸதன் ஃபமா ஃபௌகஹா ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம் வஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலன் யுதில்லு பிஹி கஸீரம் வயஹதி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன். இப்போது நம்ம இப்படி தொடர்ந்து ஓதும்போது நமக்கு அந்த அளவுக்கு புரியுதா? நான் நிறுத்தி ஓதும்போதே அவ்வளவா ஒன்றும் விளங்கலை. அப்போ நம்ம ராகமாக ஓதும்போதும் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வேர்ட் பை வேர்டாக கொஞ்சம் முழுசாக நமக்கு தெரிஞ்சிடும்னு இல்லை, பட் கொஞ்சம் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முடிக்கும்போது நமக்கு தினமும் செய்கிறதுனால ஓரளவுக்கு குரானை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான். அந்த துவாவோட அந்த நியத்தோட நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இன்னல்லாஹன்னா நிச்சயமாக அல்லாஹ், இது நமக்கு பரிச்சயமாயிருச்சு. நிச்சயமாக அல்லாஹ். லா யஸ்தஹீ வெட்கப்பட மாட்டான். யஸ்தஹீனா வெட்கம், லானா மாட்டான். ஸோ வெட்கப்பட மாட்டான். யஸ்தஹீ ஐயத்ரிப அவன் கூறுவதற்கு. ஆனால் இந்த யத்ரிப அப்படிங்கிறத இன்னும் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா காலு கூல இதெல்லாம் தான் கூறுவதுன்னு வரும். இந்த யத்ரிப அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் தான். ஆனால் இங்கே கூறுவதற்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம அப்படி எடுத்துப்போம். ஆனால் போக போக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பான். ஸோ மஸலன் உதாரணமாக மா பஊஸதன் பஊஸ் கொசு, பஊஸ்னா கொசு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு உயிரினத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கொசுவை பற்றி சொல்கிறான். கொசுவை கூட ஃபமா இன்னும் எது, ஃபௌகஹா ஃபஅம்மா அதற்கு ஃபௌகஹானா அதுக்கு மேலே, அல்லதீன ஆமனுனா யார்? நம்பிக்கையாளர்கள். அல்லதீனனா எவர்கள்? ஸோ அந்த நம்பிக்கையாளர்கள் யாரோ அவங்க ஃபயஅலமூன்னா அறிவார்கள். என்ன அறிவாங்க? எதை தெரிஞ்சுப்பாங்க? அன்னஹுல் ஹக்கு நிச்சயமாக அது உண்மைதான். ஹக்குனா உண்மை. மிர் ரப்பிஹிம் தன் இறைவன், ரப்பிஹிம்னா தன் இறைவனிடமிருந்து, மிர் ரப்பிஹிம் தங்கள் இறைவனிடமிருந்து. ஸோ இந்த விஷயம் இறைவனிடமிருந்து தான் வந்திருக்குன்னு அவங்க நம்புவாங்களாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அம்மல்லதீன கஃபரு அம்மானா ஆகவே, அல்லதீன கஃபரு யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களாம்? ஃபயகூலூன மாதா அராதல்லா அல்லாஹ் எதை நாட போகிறான், இதனால என்ன அல்லாஹ் சொல்லிட போகிறான் அப்படின்னு யார் நினைக்க போகிறா? நிராகரிப்பாளர்கள் நினைக்க போகிறாங்க. மஸலன் யுதில்லு பிஹி, மஸலன்னா உதாரணம். இந்த உதாரணத்தை வச்சு யுதில்லு வழிகெடுக்கிறான், பிஹி கஸீரன் வயஹதி யாரை வழிகெடுக்கிறான்? அதிகமானோரை. கஸீர்னா அதிகம், கஸீர்னா அதிகம். ஸோ வயஹதி இன்னும் நேர்வழியில்
யஹ்தி சொன்ன இல்லையா, ஹுதா, ஹதிய, யஹ்தி, இது எல்லாமே நேர்வழி. அப்போது இந்த நேர்வழியை நடத்துகிறான். பிஹி கசீரா, இன்னும் அதிகமானோரை நேர்வழியையும் அல்லாஹ் நடத்துகிறான். வமா யுதில்லு பிஹி, யுதில்லுனா வழிகெடுக்க, பிஹி இதன் மூலம், இல்லல் ஃபாசிகீன் பாவிகளை தவிர வேற யாரையும் வழிகெடுக்க மாட்டானா. ஃபாசிகீன் பாவிகள், ஃபாசிகீன் பாவிகள். அப்போது அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ இல்லை அதை விட அற்பமானதையோ உவமானமாக சொல்லி காட்டுறதுல வெட்கப்பட மாட்டான். இந்த வசனத்தை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம்ல. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு குரான்லையே பார்த்துட்டோம். ஸோ ஒரு கொசுவையோ இல்லை அதை விட சாதாரணமான ஒரு ரொம்ப ரொம்ப அற்பமாக, நமக்கு அது அற்பமாக தெரியும், ஆனால் அதை கூட அல்லாஹ் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். ஸோ நம்பிக்கை கொண்டவங்க நிச்சயம் இது உண்மைதான், அல்லாஹ்கிட்ட இருந்து தான் இது வந்திருக்கு அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் அதை நிராகரிக்கிறவங்க, அல்லாஹ் சொல்கிறான்ல, மலையெல்லாம் நான் தான் பொழிய வச்சு உங்களுக்கு உணவு தரேன், வானத்தையும் பூமியையும் நான் தான் படைச்சிருக்கேன், எனக்கு நீங்கள் நிராகரிப்பு, அதாவது என்னுடைய ஆற்றல்களையும் என்னுடைய விஷயங்களையும் நீங்கள் நிராகரிக்காதீங்கன்னு சொல்கிறான். அப்போ அப்படி நிராகரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களாம், இதை வச்சு, இந்த அற்ப உதாரணத்தை வச்சு அல்லாஹ் என்ன தான் சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஒரே விஷயத்தை கொண்டு அல்லாஹ் பலரை வழிகேட்டில் ஆழ்த்துறானா. அதே மாதிரி அதே ஒரே விஷயத்தை கொண்டு பலரை நேர்வழியும் செலுத்துகிறானா. ஆனால் யாருக்கு அது தவறான வழியை, அதாவது வழிகேட்டில் விடுவான் அப்படின்னா, யார் கீழ்ப்படியலையோ, யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியலையோ, சொல்லுவோம்ல, ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நம்ம அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒழுக்கமாக இருங்க, கட்டுப்பட்டு இருங்க அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அல்லாஹ் தாலாவும் கட்டுப்பட்டு இருங்க, கீழ்ப்படிஞ்சு இருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எதுலலாம் பிரதிபலிக்குது பாருங்கள். ஸோ யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவங்களுக்கு அல்லாஹ் வழிகேட்டை காமிச்சிடுவான். ஒரே பொருளாக தான் இருக்கும். ஸோ ஒரே பொருளை வச்சு அது இது வழிகேடு, இது நல்வழி அப்படிங்கிறத கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். சிலர் ஒரு விஷயத்தை சரின்றாங்க, சிலர் அதே விஷயத்தை தவறுங்கிறாங்க. எதை தான் நம்ம பின்பற்றுறது அப்படின்னே தெரியாத ஒரு குழப்பமான சூழலில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போ இறைவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அப்போலேருந்து நமக்கு ஒரு அற்பமான விஷயத்தை கூட வச்சு அல்லாஹ் தாலா நமக்கு பெரிய பெரிய பாடங்களை நடத்துவான். ஸோ இந்த கொசு அப்படிங்கிறது ஒரு அற்பமான விஷயந்தான், ஆனால் அதில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொசுவை பற்றி ஜஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் அதில் ஏகப்பட்ட அத்தாட்சிகளாக எல்லாம் சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம இலகுவான முறையில் போவோம். அல்லாஹ் தாலா ஒரு சாதாரண விஷயத்தை வச்சு கூட நம்மளை நேர்வழியும் செலுத்துவான், அதே சமயம் வழிகெடுக்கவும் செய்வான். யாரை வழிகெடுப்பான்னா கீழ்ப்படியாதவர்களை வழிகெடுப்பான். அப்போ கீழ்ப்படியணும்னா எப்படி அல்லாஹ் சொல்லுவான், வாங்க கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்க. அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்து உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அப்போ சொன்னேன்ல அல்லாஹ் சொல்லுவான்னு பாருங்கள். அவங்க அந்த கீழ்ப்படுகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அல்லாவே டிஃபினேஷன் கொடுக்குறான்.
அல்லதீன யன்குதூன அல்லதீன யன்குதூன எவர்கள் முறிக்கின்றனர், யன்குதூனனா முறிக்கின்றனர், அஹுதுனா ஒப்பந்தம். இஸ்லாமும் ஒப்பந்தமும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப ஒப்பந்தம் சாதாரணமாக நம்ம வாயால் சொன்னாலும் சரி அல்லது கையால் எழுதி கொடுத்தாலும் சரி, அந்த ஒப்பந்தத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. அண்ட் தி ஃபர்ஸ்ட் முதல் மார்க்கம் ஒப்பந்தத்தை இன்ட்ரோ பண்ணி அண்ட் அதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல் கொடுக்குது அப்படின்னா அது இஸ்லாமாக தான் இருக்கும். ஸோ அந்த கீழ்ப்படியாதவர்களை அல்லாஹ் இங்கே வந்து காமிக்கிறான். யார் கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னா ஒப்பந்தத்தை முறிப்பாங்களாம். அஹுத யன்குதூன ஒப்பந்தத்தை, அஹுதனா ஒப்பந்தத்தை முறிக்கின்றனர். ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு பாண்டுன்னு வைங்க. நீங்கள் இது செஞ்சால் நான் இது செய்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது பரஸ்பரமாக பேசிப்போம்ல, நம்ம நம்ம கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இது என்னுடைய விஷயம், இது உன்னோட விஷயம், உன்னோட இதில் இது நான் செய்கிறேன், உனக்கு இது நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த இதில் நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பரஸ்பரமாக எதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்கிறீங்களோ, ஒரு விஷயம் செய்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் இருக்கிறதும், இதெல்லாம் தான் வந்து ஒப்பந்தம். ஸோ அதாவது ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், அப்போ அதுக்கு பேர் தான் ஒப்பந்தம். புரியுதாம்மா? ஸோ ஒப்பந்தம்னா இது தான். நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் குழந்தைங்களும் இருக்கீங்க, அதனால் இந்த ஒப்பந்தத்தை நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இஸ்லாம் தான் வந்து ஒப்பந்தத்தை, இந்த உடன்படிக்கை, ஒருத்தவங்கக்கிட்ட அந்த வாக்கு மாறுறது, பேச்சு மாறுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் அறவே வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் பாருங்கள். அல்லாஹி மிம்பதி, அல்லாஹ்வின் மிம்பதி பின்னர், மீசாகிஹி மீசாகிஹி அது உறுதியாகிவிட்ட வயக்குதஊன இன்னும் துண்டிக்கின்றனர், அதாவது உடைச்சிடுறாங்க. மா அமரல்லாஹு அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை செய்ய சொல்லி சொன்னானோ, அமரனா ஏவுறது, சொல்லுறது, செய்யுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது. ஸோ பிஹி ஐ யூசலனா சேர்க்கப்பட வேண்டும், ஐ யூசல. வை யுஃப்சிதூன விஷமம் செய்கின்றனர், சேட்டை பண்ணுறாங்க. யுஃப்சிதூன ஃபில் அர்தி உலாஇக ஹுமுல் ஹாசிரூன், ஃபில் அர்தி உலாஇக ஹுமுல் ஹாசிரூன். ஸோ பூமியில் அவங்க தான் யாரா? ஹாசிரூன்னா நஷ்டவாளிகள். பூமியில் யார் நஷ்டவாளிகள்? அந்த விஷமம் செய்கிறவங்க. யுஃப்சிதூன் தான் யாராக இருக்காங்க? ஹாசிரூனாக இருக்காங்க. ஹாசிரூன்னா நஷ்டவாளிகள். இப்போ அந்த கீழ்ப்படியாதவர்களை தவிர அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த கீழ்ப்படியாதவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், யார் வந்து அல்லாஹ்வுடைய உறுதியான உடன்பாடு செஞ்ச பிறகு அதை முறிச்சு விடுறாங்களோ. ஸோ அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உடன்படிக்கை செய்வாங்க, பையத்துன்னு சொல்லுவோம். அதாவது இது இப்போ இஸ்லாத்தை பற்றின ஒரு ப்ராப்பர் ப்ரொபகேண்டா நமக்கு புரியணும் அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கம் தான். இப்போ இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டு இவங்க தான் வந்து ஆட்சியாளர்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற சட்டத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை சொல்கிறாங்க.
அப்போ மக்கள் அல்லாஹ் வந்து இவரை வந்து ஆட்சியாளராக போட்டு நான் இவருக்கு சட்டங்களை சொல்லுவேன், இவர் சொல்கிற யார் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற சட்டங்களை நீங்களாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் இறக்கியிருக்கான். அப்போது இந்த விஷயத்தில் நம்ம வந்து அந்த அந்த பையத் அந்த சட்டங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா தான் முஸ்லீம். நம்ம லா இலாஹ இல்லல்லா முஹம்மதர் ரசூலுல்லா அப்படின்னா என்னது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான், அவனுடைய ரசூல் முகமது தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்னா ஆட்சியாளன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நபி சொன்ன வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சு தான் நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வரோம், இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கோம். பிறப்பால் யாருமே வரலை, சரியா? அப்போ நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செஞ்ச பிறகு அதை முறிக்கிறவங்க, அதை விட்டு விலகுறவங்கள அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கீழ்ப்படியாதவர்கள்னு சொல்கிறான். சரி, இப்போ அதில் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்கிறான் பாருங்கள். உறவு முறைகள் இணைத்து வைக்கப்பட வேண்டும். ஸோ இதில் நம்ம மேலோட்டமாக போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உறவு முறைகளை சொல்கிறான். ஸோ உறவு முறைகளை ப்ராப்பராக நம்ம இணைச்சி வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். ஸோ அப்படி ப்ராப்பராக வச்சுக்கிறணும்னு சொன்ன எந்த உறவை நம்ம துண்டிக்கிறோமோ இன்னும் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிவார்கள். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இன்னும் ஊடகங்கள் மூலமாகவும் மீம்ஸுங்கிறது மூலமாகவும் என்ன சொல்கிறாங்க? என்ன நமக்கு போதிவிக்கப்படுது? ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே, உறவுகள்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து இதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி போதிக்கப்படுது. நான் உண்மையிலேயே அல்லாஹ் முதல் விஷயமாக நமக்கு இப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள், உறவு முறைகளை இணைச்சு வாழணுமா. சுபஹானல்லாஹ். ஆனால் உறவு முறைகளுக்குன்னு சில ஹக்குகள் இருக்குது, சில நிபந்தனைகள் இருக்குது, சில வரைமுறைகள் இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொன்றா நமக்கு தெரியப்படுத்துவான். ஆனால் விஷயம் உறவுகளை இணைச்சு வாழணும், இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம நியத்து வைப்போம், இறைவனுடைய கிருபையால் ஒவ்வொரு உறவு முறைகளையும் நம்ம அழகான முறையில் பேணி பாதுகாத்து, நம்ம இறைவனுக்கு கொடுத்த வாக்கு, ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நடைமுறைப்படுத்தின அந்த கட்டளைகளை நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ அந்த உடன்படிக்கை நல்லபடியாக வேணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்மளுடைய உறவு முறைகளை கவனித்து இணைத்து வாழணும். ஸோ உறவு முறைகளை பேணி பாதுகாக்கணும். யார் அதை துண்டிக்கிறாங்களோ அவங்க தான் கீழ்ப்படியாதவர்கள்னு அல்லாஹ் ஃபஸ்ட்டே நமக்கு சொல்கிறான். சரி, அடுத்து என்ன சொல்கிறான்? பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிவார்கள். நிச்சயமாக உறவு முறைகளை துண்டிக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே பூமியோட குழப்பம்தான். ஒரு கரெக்டாக இன்னைக்கான சூழல் வந்து ரொம்ப 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 சிக்கலான சூழலில் தான் நம்ம இருக்கோம். நீங்களும் நானும் சிறு வயதில் இருக்கும்போது உறவுகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி உறவுகள் அப்படிங்கிறது அம்மா, அத்தா, குழந்தைங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் அத்தம்மா, அத்தத்தா, உம்மம்மா, உம்மத்தா, இன்னும் சுற்றி கொஞ்சம் மாமா, சாச்சி, இவ்வளோ தான் நமக்குள்ள. இதை தாண்டி நமக்கு வேறு உறவுகள் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுதா அப்படின்னா சிந்திக்கணும். இன்னும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை கூட தெரிகிறதில்ல. ஆனால் நம்மலாம் ஏகப்பட்ட உறவுகள். பட் ஸ்டில் இதையெல்லாம் யார் முறிக்க வைக்கிறா, யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறா, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதே சமயம் இது ரொம்ப ரொம்ப இலகுவான முறையில் நம்ம கொண்டு போகிறோம். ஜஸ்ட் அல்லாஹ் சொல்கிற விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன்.
இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் தான் சிந்திச்சு உணரணும். நம்ம வேலை தொடர்ந்து இதை ஓதுவோம், அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான். சரியா? ஸோ அந்த பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிவாங்க, இவங்களுக்கு தான் இழப்பு, இவங்க தான் இழப்புக்குரியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா இத்தகைய கூட்டத்திலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்தது பாருங்க, கைஃப தக்ஃபுரூன. கைஃப தக்ஃபுரூன, எப்படி நிராகரிக்கிறீர்கள். கைஃபனா எப்படி, கைஃபனா அல்லாவே கேட்குறான், எப்படி நிராகரிக்கிறீங்க. பில்லாஹி வகுந்தும் அம்வாத்தன், வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள். மவுத் அம்வாத் எல்லாமே அந்த இறப்பை தான் குறிக்கும். ஸோ இறந்தவர்களாக இருந்தீர்களே, ஃபஹ்யாக்கும் உங்களை உயிர்ப்பித்தான், சும்ம யுமீதுக்கும் பிறகு மரணிக்க செய்கிறான், சும்ம யுஹீக்கும் திருப்பியும் உயிர்ப்பிக்க செய்வான், சும்ம இலைஹி துர்ஜஊன், சும்ம இலைஹி துர்ஜஊன் பின்பு அவனிடமே நீங்கள் திருப்பப்படுவீங்க. இப்போ அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்க, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் உயிரற்றவராக இருந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு உயிரூட்டினா, பின்னர் அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், பின்பு திருப்பியும் உங்களுக்கு உயிர் தரான், திருப்பியும் என்னாகும், நீங்கள் அவன்கிட்ட தான் மீட்கப்படுவீங்க. அழகா சொல்கிறான் பாருங்க. அதாவது நம்ம மனுஷன் வந்து இந்த கருவில் இருக்கும்போதே, கரு தங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட் பீட் வரும். இங்கே தாய்மார்கள் இருப்பீங்க, ஸோ எடுத்தோடனேயே ஹார்ட் பீட் வந்துடுமா? அது சில நாட்களுக்கு அப்புறம் தான் வரும். ஜஸ்ட் ஃபார்மலாக ஒரே ஒரு கரு மட்டும்தான் உருவாயிருக்கும் ஆரம்பத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நமக்கு உயிர் இல்லாமல் தான் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அல்லாஹ் உயிர் தரான், நம்ம பிறக்கிறோம், திருப்பியும் நம்ம மௌத்தாகும். திருப்பியும் கியாமத்தில் இன்றைக்கும் பலர் இறந்த பிறகு திருப்பியும் நமக்கு உயிர் அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு நம்ம முஸ்லீம்கள்லேயே கேட்குறாங்க. பல நம்ம யாரெல்லாம் காஃபீர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்க கூட நம்புகிறாங்க, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், நம்மளை கேள்வி கேட்பான், திருப்பி நம்ம அவன்கிட்ட போய் பதில் சொல்லணும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்மளில் பலர் வந்து நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றிருக்கான், ஆனாலும் சிலர் இருக்காங்க. நம்மளும் அந்த இதுக்குள்ளே போயிடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ அப்போ அல்லாஹ் நம்மளை திருப்பியும் உயிர்ப்பித்து எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். மீட்கப்படுவீர்கள், திருப்பியும் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி நம்மளை கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, கியாமத்தை பற்றின விஷயத்தை அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்கிறான். நீங்கள் வந்து உயிரற்று இருந்தீங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்தேன், பின்பு திருப்பியும் மரணிக்க செய்வேன், திருப்பியும் உயிர் கொடுத்து எழுப்பி என்கிட்டயே நீங்கள் மீளப்படுவீங்க, என்கிட்டயே நீங்கள் வந்து சேருவீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து மனசெல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது இந்த ஆயத்துகள். ஸோ குரான் எப்போவுமே இலகுவான முறையில், அதே சமயம் ரொம்ப தீர்க்கமாக அதனுடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சுப்ஹானல்லாஹ். ஸோ அவன்கிட்ட தான் நம்ம இருக்கோம், அவன்கிட்ட தான் நம்ம மீட்கப்பட போகிறோம். ஸோ எப்படி அவனை நம்ம நிராகரிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கான். அடுத்த ஆயத்து பாருங்க, ஹுவல்லதி, ஹுவல்லதி அவன் எவன் என்றால், ஹலக லக்கும்
உங்களுக்கு படைத்தான். லக்கும்னா உங்களுக்கு, ஹலக்கனா படைத்தான். மா ஃபில் அர்தி ஜமீஆ, ஜமீஆனா அனைத்தையும், ஜமீஆனா அனைத்தையும் அவன் தான் படைக்கிறான். எது அனைத்தையும்? இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையுமே அவன் தான் படைத்தானா. சும்ம பிறகு, அஸ்தவா பிறகு உயர்ந்தான், இலசமாஇ வானம் மேல், அதாவது அந்த வானத்தை மேல் நோக்கி உயர்த்துறான். சமானா வானம். பசவ்வாஹும், பசவ்வாஹும் அமைக்கிறான், இன்னும் அதை அமைக்கிறான். சபு அ சமாவாத், சபுனா அரபியில் 7ன்னு அர்த்தம். 7 வானங்களாக அமைக்கிறான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லா பொருளையும் நன்கறிந்தவன். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், அவனே பூமியில் அனைத்தையும் உங்களுக்காக படைச்சிருக்கான். ஸோ இதுலேருந்தே தெரியுது, இந்த பூமியில் உள்ள எல்லாமே நமக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். பின்னர் வானங்களை படைக்க கருதி அவன் 7 வானங்களாக அதை அமைச்சிருக்கான். இன்னும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை நோக்கி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறோமோ, யார் யாருக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோமோ, இது எல்லாமே என்னது? சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் உள்ள எல்லாமே நான் தான் உங்களுக்காக படைத்தேன். உண்மை தானே? இந்த எல்லாமே அல்லாஹ் தான் நமக்காக படைச்சிருக்கான். அப்போ நமக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான்னா, அப்போ படைச்சவன் ப்ராப்பரான சட்டங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு கொடுப்பான் தானே. அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனா நமக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன ஆயிருக்கு, இந்த வானத்தையும் பூமியையும் யார், அதாவது இன்னும் தீர்க்கமான விஷயங்களை இன்னும் போக போக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இலகுவான முறையிலேயே நம்ம போவோம், ஆனால் மிக தீர்க்கமான விஷயங்கள் நமக்கு புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த ஒரு இல்மை நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுப்போம். ஸோ இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் நமக்காக படைச்சிருக்கான். வானங்களையும் படைக்க நினச்சி 7 வானங்களை அமைச்சிருக்கான். ஒவ்வொரு பொருளையுமே அல்லாஹ் நல்லா தெரிஞ்சவனாக இருக்கான். இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை பார்த்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். சிந்திக்கணும். ஸோ அந்த இறைவன் யார் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ யார்? ஆமாம், பூமியையும் வானத்தையும் ஒருத்தவன் படைச்சிருக்கான், அவன் அது இந்த பூமியை படைச்சதெல்லாம் நமக்காகத்தான் அப்படின்னு நம்பினாலும் அது என்னது? ஈமான் தான். ஸோ அல்லாஹ்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் யார் ஈமான் சொல்கிறாங்க, யார் அந்த கலிமா சொல்லியிருக்காங்க, யார் சொல்லலைன்னே நமக்கு தெரியலை. யார் உண்மையாக நினைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹு தாலா தன்னை அல்லாஹ்னு மட்டும் சொல்லாமல் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சொல்கிறான். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எல்லா பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம மனசில் நம்ம உள்வாங்கிப்போம். அல்லாஹு தாலா அவனை பற்றின விஷயங்களை பேசக்கூடிய, இன்னும் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அந்த ஆற்றலையும் நமக்கு தருவான்னு நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது இந்த வசனம். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த பாருங்க, இது கால, இதுதான் முதல் விஷயம், முதல் வரலாறாக வருது பாருங்க. இது கால ரப்புக்க, இன்னும் இந்த சமயம் இதுனா இந்த கூறினான், ரப்புக்க உங்கள் இறைவன், ரப்புக்கனா உங்கள் இறைவன், லில் மலாஇகத்தி வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னி நிச்சயமாக நான், ஜாயில்னா படைக்க போகிறேன், ஃபில் அர்தி
பூமியில். ஹலீஃபா ஹலீஃபத்தன் ஒரு பிரதிநிதியை. காலு அத்தஜ்அலு ஃபீஹா அவங்க சொல்கிறாங்க, யார் அந்த மலக்குகள், அத்தஜ்அலு அப்படின்னா படைக்கிறாயா, ஃபீஹா அதில், மை யுஃப்சிது யுஃப்சிதுனா விஷமம் செய்வார், ஃபீஹா அதில், வயஸ்ஃபிகு திமான ரத்தம், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக திமான ரத்தம், வனஹ்னு வனஹ்னுனா நாங்களோ, நுஸப்பிஹு பிஹம்திக உன் புகழை, ஹம்துனா சொன்னோம்ல புகழ், ஸோ உன் புகழை துதிக்கிறதுக்கு தான், சொல்லுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் தானே. வத்துகத்திசுனா பரிசுத்தப்படுத்துகிறோம், பரிசுத்தப்படுத்துகிறோம், லக்கனா உன்னை, காலனா கூறினான், இன்னி ஆலமு மாலா தாலமூன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி நிச்சயமாக நான், ஆலமு மாலா தாலமூன் நான் நீங்கள் அறியாதவற்றை அறிவேன். இப்போ அல்லாஹ் இந்த விஷயத்த மெயினாக நம்ம மனிதனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஒவ்வொன்றா. அப்போ அந்த நேரத்தை நினச்சி பாருங்க, உங்கள் இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த மலக்குகள் சொல்கிறாங்க, பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்த போகிறாய். அப்போது கலீஃபாவை நான் ஏற்படுத்த போகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு கலீஃபான்னு சொல்கிறான். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கலீஃபா ஒரு பிரதிநிதியை தான் பிரதிநிதினா எக்ஸிக்யூட்டிவ். அதாவது இப்போது ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வைங்களேன், அதில் அந்த கம்பெனியில் உள்ள ஒர்க்கை இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்ப்பாங்க. இவங்களுக்குன்னு சில அத்தாரிட்டி பொறுப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பொறுப்புதாரராக, அதாவது அல்லாஹ்வுடைய பணியாளாக இந்த பூமிக்கு அல்லாஹ் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறான், ஒரு ஆளை உருவாக்குறான். அதுதான் இந்த மனிதன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுன்னு நமக்கு தெரியுது. பட் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்கிறான், பிரதிநிதினா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எல்லா வேலையும் நானே பண்ண மாட்டேன். எனக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட இது பண்ணுங்கன்னு நான் சொல்லிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சாதாரண ஸ்டாஃபுகளை வேலை வாங்குவாங்க. இன்னும் அவங்களுக்கான நல்லது கெட்டதையெல்லாம் நான் என்கிட்ட கொண்டு வருவாங்க. நான் சொல்கிற அந்த சட்டத்திட்டங்களை அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பிரதிநிதியோட ஒர்க். அப்போது நம்மளுடைய ஒரு கலீஃபா அப்படின்னா என்ன, பூமியில் இந்த ஆதம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அப்படின்றதுனால இந்த ஒட்டுமொத்த மனிதனுடைய விஷயமாக அல்லாஹ் இங்கே சொல்ல வரான். போக போக நமக்கு புரியும், கவனமாக இருங்க. ஸோ ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உடனேயே இந்த மலக்குகள் அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, பிரதிநிதின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அவன்தான் பூமியை நீ இவ்வளோ அழகாக படைச்சிருக்கையா அல்லாஹ், நீ அதில் உள்ள கனிவளங்கள், மண் வளம், இன்னும் எத்தனை விஷயங்களை நீ அழகாக படைச்சிருக்க. ஆனால் இதனுடைய ஒழுங்கமைப்பை சீர்குலைக்கக்கூடியவனா இந்த பிரதிநிதி இருப்பானே, இன்னும் ரத்தம் சிந்தக்கூடியவனாக இருப்பானே, இப்படிப்பட்டவனையா நீ உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்க போகிற. உன்னை புகழவும் உன்னை துதிப்பாடவும் நாங்கள் இருக்கோம் தானே அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு? நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன். அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். உங்களுக்கு தெரியாததை நிச்சயமாக எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அடுத்து சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மா. வஅல்லம இன்னும் கற்பித்தான். ஆதமல் அஸ்மா, ஆதமுக்கு அஸ்மானா என்னது? பெயர்கள். பெயர்கள் எல்லாம் ஆதமுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சொல்லித்தரான், கற்பிக்கிறான். குல்லஹா சும்ம அரதஹும். குல்லஹா எல்லாவற்றையும், சும்ம பிறகு, அரதஹும் எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறாங்க. அரதஹும்னா வைக்கிறாங்க, வைத்தான். அலா மாலிகத்தி, அலல் மலாயிகத்தி. ஸோ அந்த பொருட்களை முதல்ல ஆதமுக்கு பேரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வானவர்கள் முன்னாடி இதை வைக்கிறான். வச்சுட்டு ஃபகால அம்பிஊனி, ஃபகால அம்பிஊனி அறிவியுங்கள். அம்பியூனினா எனக்கு அறிவியுங்கள், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பி அஸ்மாஇ அந்த பெயர்களை, ஹா உலாஇ இன் குன்தும் சாதிகீன். இன் குன்தும் சாதிகீன். அப்போ சாதிகீன்னா என்னது? உண்மையாளர்களாக. இன் குன்தும் ஹா உலாஇ, அப்போது நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இந்த பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா மலக்குகளை பார்த்து சொல்கிறான். இப்போது ஆதமுக்கு ஒரு பேர் அல்லாஹ் சொல்லித்தரான் அப்படின்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே எடுத்துக்கோங்களேன். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் பேசிக்காக நமக்கு என்ன சொல்லி தருவாங்க? ஏபிசிடி, அதுக்கப்புறம் அதனுடைய பெயர்கள். ஸோ ஒரு பெயர்கள் தான் வந்து அதோட பேசிக்கே. ஸோ அல்லாஹ் தாலா ஒரு பிரதிநிதியை உருவாக்கி அந்த பிரதிநிதிக்கு இதெல்லாம் பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரான். ஸோ இந்த மலக்குமார்களுக்கு அவன் அந்த பிரதிநிதி என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது இவங்களுக்கும் ஞானம் இருக்குது. அல்லாஹ் வந்து பிரதிநிதின்னு ஒத்த வார்த்தை சொன்னதோடு இவங்க வந்து சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்போது ஞானம் இருக்குது. பட் ஸ்டில் இவங்கக்கிட்ட இல்லாத ஒரு தனித்துவம் வந்து இந்த கலிஃபா கிட்ட இருக்குது. என்னது பாருங்கள், அல்லாஹ் வந்து எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்து அதையெல்லாம் அந்த வானவர்கள் முன்னாடி வச்சுட்டு, இந்த பிரதிநிதியை நீங்கள் நியமித்தா பூமியோட ஒழுங்கமைப்பு சீர்குலைஞ்சிடும், இன்னும் அவங்க வந்து ரத்தம் சிந்த வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போ இதனுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து கேட்குறான். அப்போது இது நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்போது நம்ம அந்த மலக்குமார்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கோம். நம்ம இந்த கால சூழலில் அப்படி தான் இருக்கோம். ஆனால் அல்லாஹ் அதே மலக்குமார்கிட்ட ஓப்பனாக சேலஞ்சு விடுத்திருக்கான். அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம செய்வோம், நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல போகிறான். இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பொருட்களை விரித்து இந்த பொருட்களின் பெயரை அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம் தனா. ஸோ காலு சுபஹானக்க, அப்போ சுபஹானக்கனா நீ மகா தூயவன், உனக்கு எந்த குறையுமே இல்லை. லா இல்ம லனா இல்லா மா அல்லம் தனா. ஸோ இந்த இல்ம வந்துச்சுன்னாவே அங்கே அறிவுன்னு அர்த்தம். லனா எங்களுக்கு, இல்லா மா அல்லம் தனா. ஸோ அல்லம் தனானா நீ எங்களுக்கு கற்பித்தது தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. அப்போ இன்னக்க அந்த அலீமுல் ஹக்கீம். அப்போது அலீம்னா அல்லாவுடைய அடுத்த பெயர் பாருங்கள், அல் அலீம் நன்கறிந்தவன், அல் ஹக்கீம் ஞானமிக்கவன். ஸோ
எந்த குறையுமே இல்லாத தூயவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டும்தான் பேரறிவு மிக்கவன், ஞானமுடையவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரிந்தவங்களுக்கு அல்லாஹ் காமிச்ச சில பொருட்கள் என்னன்னு சொல்ல தெரியலை. அது என்ன பொருட்கள்னும் அல்லாஹ் இங்கே சொல்லலை. பட் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த மலக்குமார்கள்ட்ட வைக்கும்போது மலக்குமார்கள் இது நீ எங்களுக்கு தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ இந்த ஒரு தருணத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த பொறுப்பு என்னங்கிறதையும் நிச்சயம் அல்லாஹ் இந்த குரானில் நமக்கு சொல்லுவான். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அடுத்த வசனம் பாருங்கள். கால யா ஆதமு. அப்போ திருப்பி இப்போ ஆதம அல்லாஹ் கூப்பிடுறான். கால யா ஆதமு, ஆதமே, அம்பி அஹும் அப்படின்னா கூறுங்க. சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு காலன்னு வரும். அம்பிஹும்னா அறிவிப்பீராக, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான். இன்றைக்கும் நம்மக்கிட்ட ஒரு சிறந்த ஆற்றல் இருக்குது. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இலகுவாக மற்றவங்களுக்கு புரியும் வகையில் அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அறிவிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பி அஸ்மா இஹிம், அவற்றின் பெயர்களை, அம்பாஹும் ஃபலம்மா அம்பாஹும், அவர்களுக்கு அறிவித்தார். ஸோ அல்லாஹ் அப்படி சொல்லவும் இவர் என்ன பண்ணுறாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாரு. பி அஸ்மா இஹிம், அந்த பெயர்களை. கால அலம் அகுல்லக்கும், அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் கூறவில்லையா உங்களுக்கு, இன்னி ஆலமு கைபஸ் சமாவாத்தி, ஆலமு கைப, இதுதான் இங்கே விஷயம். கைப, மறைவானவற்றை அறிவேன். அல்லாஹ் சொன்னால, நீங்கள் உங்களுக்கு தெரியாததை நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு மலக்குகளை பார்த்து சொல்லியிருக்கான். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ கைப, மறைவானவற்றை நான் அறிவேன் நிச்சயமாக. கைபுனா மறைவானது. சமாவாத்தி வல் அர்தை வஅலமு, வானங்கள் பூமியையும் நான் நல்லா அறியக்கூடியவனாக இருக்கேன். மா துபுதூன, எதை வெளிப்படுத்துகிறீர்கள். வமா குந்தும் தக்துமூன், இன்னும் எதை மறைக்கிறீர்கள். தக்துமூன், மறைக்கிறீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே இந்த பெயர்களையெல்லாம் நீ அறிவிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பெயர்களையெல்லாம் அறிவிக்கிறார். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள்லையும் பூமியிலையும் மறைந்திருக்கக்கூடிய, கைபுனா மறைந்திருக்கக்கூடிய, எவ்வளவோ விஷயங்கள் மறைந்திருக்கு. ஸோ அந்த உண்மைகள் எல்லாமே நிச்சயமாக நான் நன்கறிவேன். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதையும் மறைத்து கொண்டிருப்பதையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த ஒரு வரலாறை கொண்டு அல்லாஹ் நமக்கும் படிப்பினை தரான். ஸோ குரான் பொறுத்த வரைக்கும் 3 காலங்களுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஒன்று, இந்த கரெக்டாக இது எந்த காலத்தில் நடந்துச்சோ, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் எந்த காலத்தில் நடந்துச்சோ அதுக்கும் இந்த வார்த்தைகள் ஃபிட் ஆகும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம். ஸோ இந்த குரான் இறங்கும்போது அந்த காலம் நிகழ்காலமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துலேயும் இது பொருந்தும். இன்னைக்கு அதாவது அவங்களுடைய காலத்துலேருந்து பார்க்கும்போது இது எதிர்காலம். ஸோ அப்படி இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் இந்த வசனங்கள் பொருந்தும். எல்லா குரானில் உள்ள அனைத்து வசனங்களுமே பொருந்தும்.
ஒவ்வொன்றுமே நம்ம சிந்திக்க வேண்டியது. முதல்ல அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு வழங்குவான்னு உறுதியாக நம்பி உள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான செஷன் இது வரைக்கும் போதும். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க, சொல்லலை, அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக வானத்திலையும் பூமியிலையும் நான் நன்கறியக்கூடியவனாக இருக்கேன், நீங்கள் மறைத்து வைக்கிறதையும் நான் நன்கறியக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க மலக்குமார்கள் சொன்ன அந்த இரத்தம் சிந்தக்கூடியவன், இன்னும் பூமி ஒழுங்கமைப்பை சீர்குலைக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆதமுக்கு அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த பூமியில் கலிஃபாவாக இறக்க போகிறான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே அறிவிக்கிறான். மனதில் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நாளைக்கு நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. எல்லாருமே பேசணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? என்னென்ன பார்த்தோம், உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்களும் ஆசைப்படுவீங்க இல்லையா, நம்மளும் குர்ஆனுடைய வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தருவான். ஆனால் அதுக்கு நம்மளை நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன்.